2024 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணன் டிடிவி அவர்கள் எனக்கு சீட்டே வேண்டாம், நாங்க எந்த வாக்கும் சிதறாம மோடி ஐயாவை 3வது முறையாக பிரதமராக கொண்டு வருவதற்கு உழைப்போம். நாம தான் சொன்னோம், இல்லைங்க அண்ணா, என்னங்க நீங்க நிக்காம இருந்தா எப்படிங்க நிக்கணும், கட்சி நிக்கணும். அதன் பிறகு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் டிடிவி அவர்களுடைய கட்சி, அதிலும் குறிப்பாக டிடிவி அண்ணன் அவர்கள் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எம்பி எலெக்ஷன் எப்ப நின்னாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனாலும் டிடி அவர்கள் இல்ல, மோடி அவர்கள் 3வது முறையாக மோடி ஐயா பிரதமராக வரும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, என்டிஏனுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தான் டிடிவி அண்ணனே கடைசி நேரத்தில் நானும் போட்டி போறேன்னு அண்ணன் களத்தில் நின்னாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, டிடிவி அண்ணனை பொறுத்தவரை மிக விசாலமான பார்வை இருக்கிறவங்க, நெடுந்தூரம் பார்க்கக்கூடியவங்க. 2026 தமிழகத்தினுடைய ஆபத்து என்ன அப்படிங்கிறது அண்ணனுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டீஷியன், ரொம்ப ஒரு ஜென்டில்மேன் பொலிட்டீஷியன், நல்ல முடிவெடுப்பார். அதை பத்தி யாரும் பதறப்பட வேண்டிய அவசியம்